Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் போல மைதா ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட 1 கப் அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா 240 ml வரும். சோ அந்த அளவு தான் நான் எடுத்துர்க்கேன். அதை வந்து நெய்ல சேர்த்துட்டு நல்லா வந்து நெய் கூட mix பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்க மைதாவை ஆட் பண்ணும்போதே வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ் பண்ணி வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபுல்லாவே வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டே வந்துட்டு நல்லா mix பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க mix பண்ண உங்களுக்கு கொஞ்சமா ட்ரையா இந்த மாதிரி தான் இருக்கும். உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ வந்துட்டு mix பண்ண உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா மெல்ட் ஆகி வரும். நல்ல சாஃப்ட்டான டெக்ஸ்சர் வந்துட்டு வந்துரும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க வந்துட்டு நல்லா mix பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கை எடுக்காம. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட்டான இந்த டெக்ஸ்சர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பாத்தீங்களா இப்போ கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி லிக்விடியா வந்துருச்சு. சோ இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு இத அந்த மிக்சரை வந்துட்டு அப்படியே வந்து இதல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. அதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் தூளை வந்துட்டு நான் கொஞ்சமா பொடிச்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் போல சுகரை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு ஆட் பண்றேன். அப்படியே ஆட் பண்ண கூடாது. நல்லா பவுடர் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. சுகர் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் தான் ஆட் பண்றேன். அதுவும் வந்துட்டு கிராஜுவலா தான் நீங்க வந்துட்டு ஆட் பண்ணணும். கொஞ்சமா ஆட் பண்ணி அதை வந்து நல்லா mix பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணி அதை வந்து நல்லா mix பண்ணிக்க போறேன். நல்ல ஈவனா எல்லா இடத்துலயும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. ஈவனா நல்லா வந்து mix ஆனதுக்கு அப்புறமா அடுத்து கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப சுகர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ரொம்ப திகட்டற மாதிரி ஆயிடும். சோ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் இதை வந்துட்டு நல்லா mix பண்ணி வச்சிருங்க. இது எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ரெடி ஆயிடும். இப்போ வந்து ஃபுல்லா mix பண்ணி நல்லா வச்சாச்சு. இப்போ ஒரு panல வந்துட்டு நெய் தடவி வச்சிருக்கேன். ஒட்டாம வரதுக்காக. சோ வந்துட்டு இப்போ அந்த மிக்சரை வந்து நம்ம இதல சேர்த்துட்டு நல்லா வந்து ஷேப் கொடுக்கிறதுக்காக அப்படியே வந்து பேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்கா வரதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இத அப்படியே செட் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா பீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சூப்பரான ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.